வேதம் சொல்கிறது. திரும்ப அந்த எஜமானன் திரும்ப வந்து 5 தாலந்து கொடுத்தவனை கூப்பிட்டு, எப்பா உனக்கு நான் 5 தாலந்து கொடுத்தேன், அந்த 5 தாலந்தை நீ என்ன பண்ணுன, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்கும்போது வேதம் சொல்கிறது, அந்த மனுஷன் என்ன பண்ணாராமா, அந்த 5 தாலந்தை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து அதை 10ஆக மாற்றி ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தார். ஆனால் 3 தாலந்து வாங்கினவனுக்கும் அப்படித்தான். ஆனா 1 தாலந்து வாங்கினவனை பார்த்து, நான் 1 தான் கொடுத்தேன், பிரச்சனை இல்லை, சரி போட்டும் போட்டும் அப்படின்னு விட்டுட்டாரா? இல்லவே இல்லை. 1 தாலந்த கொடுத்தவனையும் கூட ஆண்டவர் அழைப்பித்து அவனிடத்துல என்ன கேட்கிறார் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, என்ன கேட்கிறார்? கணக்கு கேட்கிறார். எப்பா நான் உன்னை 1 தாலந்து கொடுத்தேன்ல, எங்க என்ன பண்ணுன, என்ன செஞ்சாத, அதுல உனக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு, அதுல எனக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கிறது? அப்ப அந்த தாளந்த வாங்கினவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் கொடுக்காத இடத்துல நீ வாங்குறவரும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு பெரிய ஆளுன்னு நான் நினைச்சிட்டேன். அதனால உங்க பணத்தை நான் செலவு பண்ணல, உங்க பணத்தை எடுத்துக்கவும் இல்லை, ஆனா அதை பத்திரமா வச்சிருக்கிறேன். ஆனா நான் எப்படி வச்சிருந்தேன்னா, நான் புதைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்கிரமமான அந்த ஊழியக்காரனை ஆண்டவர்